இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்ச மகா சபையிலே இருந்து இரவும் பகலும் சந்திக்கின்ற அற்புதமான மாலை பொழுதிலே பிரபஞ்சம் என்கின்ற பெரும் சூட்சமத்தில் அதன் பயண வழி, அதன் இயக்க வழி, அத்துணை ஜீவராசிகளும் இகலோக இயக்கங்களும் பரலோக இயக்கங்களும் நடந்து அது சிறந்து தாழ்ந்து வருகின்ற நிகழ்வுகள் அனைத்துக்குள்ளும் அனைத்து சூட்சமங்களும் கட்டுப்பட்டு என்பதை விட அந்நிகழ்வுகள் யாவும் பிரபஞ்ச நிகழ்வுகளாக, அத்துணை ஏற்ற இறக்க மாற்ற நிகழ்வுகள் அனைத்தும் பஞ்சபூத நிலைகள் ஜீவராசிக்குள் இருந்து இயக்குகின்ற நிலையாகவும், பஞ்சபூதங்களுக்கு நாம் செய்கின்ற நிலைகள் நல்லவை தீயவை இரண்டும் செய்கின்ற நிலைகள் பாதுகாக்கப்படுகிறது. பிரபஞ்சத்தில் மிக 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 நுட்பத்துடன் மிக மிக உயர் எச்சரிக்கையுடன் இரண்டு விஷயங்களும் நன்மை தீமை என்கின்ற பாவ புண்ணிய என்கின்ற இரண்டு விஷயங்களும், நல்ல விஷயங்கள் நினைக்கின்ற போது அவையும் பதியப்படுகின்றது, தீய விஷயங்கள் நினைக்கும் போது அவையும் பதியப்படுகின்றது, நல்லவைகள் செய்யும் போது அவையும் அங்கு தக்க வைக்கப்படுகின்றது, தீயவைகள் செய்யும் போது அவையும் அங்கு தக்க வைக்கப்படுகின்றது. இவையே ஜீவராசிகளின் இயக்கமாக, ஜீவராசிகளின் இயக்கமே பிரபஞ்ச இயக்கமாக, பஞ்சபூத இயக்கமாக, பிரபஞ்ச இயக்கமாக, உயர் சிவ இயக்கமாக உருப்பெற்று ஜீவராசிகள் சுழல் முறையிலே சுற்றுமுறையிலே தோன்றிய இடத்திலே இருந்து சேர்கின்ற நிகழ்வானது இகலோகத்திலே பயணப்பட்டு இயக்கம் நடைபெற வேண்டும், பிரபஞ்சம் இயங்க வேண்டும், ஜீவராசிகள் இயங்க வேண்டும் என்கின்ற நிலைக்காக இந்திரிய நிலைகளை உண்டு பண்ணி, காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளை அதன்பால் வைத்து அற்புதமாக பயணப்பட வைத்து, இறைவன் உள்ளிருந்து இயங்கா நிலையிலே, ஒன்றுமற்ற நிலையிலே இந்திரியங்கள் இயங்கி, அத்தகைய குணநிலைகளெல்லாம் இயங்கி இத்தகைய பூலோகத்திலே அத்தனை நிலைகளுக்குள்ளும் சென்று, அத்தனை நிலைகளுக்குள்ளும் உலவி கலக்காமல், நல்லவையில் கலந்து தீய நிலைகளிலே கலக்காமல், உயர்வாக இறை உள்ளுள்ள நிலையை அறிந்த நிலையானது, சீவனானது சிவமாக மாறுகின்ற நிலையிலே சித்தர்களாகவும் யோகிகளாகவும் மகான்களாகவும் இருந்து உயர்ந்து தவழ்ந்து அற்புதமாக இறைநிலை காண்கின்ற அற்புதமான நிலையானது நிகழ்ந்து உயர்நிலை பெறுகின்ற, சிரஞ்சீவி நிலை பெறுகின்ற, சிவத்தில் கலக்கின்ற அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடந்தேறி வருகின்ற நிலையிலே
கண்டவற்றை, பார்த்தவற்றை, கேட்டவற்றை, உணர்ந்தவற்றெல்லாம் அதன் மாய நிலை அறியாது, தெரியாது, உழன்று புரண்டு வெளியேறாமல் அதில் மீண்டும் மீண்டும் உழன்று ஒன்றாக கலந்து ஆசை நிலைகளை வேறறுக்க முடியாமல் அதன் மேல் உள்ள பற்று நிலைகளை எல்லாம் அறுக்க முடியாத நிலையிலே பற்றாய் கற்றுன்று கலந்திருந்து மீண்டும் பிறக்கின்ற நிகழ்வானது செய்கின்ற நல்நிலை தீநிலைகளுக்கு ஏற்ப ஜனனங்கள் உருவாகி பாவ புண்ணிய நிலைகளை மீண்டும் அனுபவித்து சுழல் முறையிலே இறை நிலை காணாது, இறை உள் இருக்கத நிலை காணாது, உள் அமர்ந்த நிலை அறியாது, இந்திரியங்கள் வழியாக இந்திரியங்களின் ஈர்ப்புக்கெல்லாம் சென்று உயர்நிலை அடையாத நிலையிலே மயங்கி கிடக்கின்ற நிலை நிகழ்கின்ற இத்தகைய தருணமதிலே இறை சபையானது, உயர் சபையானது, உன்னத சபையானது அவர்களை தட்டி எழுப்புகின்ற நிலையாக, தரம் உயர்த்துகின்ற நிலையாக, சரணியிலே ஜொலிக்கின்ற நிலையாக, தரமான பிறவியாக, தரமான மாந்தனாக மயக்கத்திலே இருந்து தெளிவித்து இறை உனக்குள் அமிழ்ந்து இருக்கின்றது, ஆழ்ந்து இருக்கின்றது. இந்திரிய நிலைகளை தேவையான நிலைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தி தேவையற்ற நிலைகளிலிருந்து வெளிவந்து பற்றியும் பற்றாமல் கலியுகத்திலே இகலோகத்திலே கலக்காத நிலையிலிருந்து உள்நிலை உயர்நிலை இறை நிலையை புரிய வைத்து, அறிய வைத்து, தெரிய வைத்து, உயர் இறை பயணத்துடன் கூடிய இகலோக பயணத்தையும் வெற்றி பெற வைத்து, மண்டி கிடக்கின்ற அத்துணை எதிர்நிலைகளையும் வேறறுத்து உயர் பிரகாசமான இறை நிலையை ஜொலிக்க வைத்து, இறை அனுக்கிரகம் பெற்ற, இறை ஆசீர்வாதம் பெற்ற, இறை அமர்ந்து இருக்கின்ற நிலைதனை உணரும் மாந்தராக உயர்வாக பயணப்பட வைத்து, யோகியாக, ஞானியாக, புனிதர்களாக, சித்தர்களாக, சிவமாக உணர்கின்ற நிலையை உயர்வாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி, வரமாக சிவசபையிலே இருந்து 11,000 யுகமாக பிரபஞ்சம் ஆற்றிய, பிரபஞ்சம் தவம் இருந்த, பிரபஞ்சத்தின் சுழல் மையமாக இருந்த சிவமகா வாழை சித்தன் என்கின்ற பேராற்றல் மிக்க பெருமகா புண்ணிய கிடங்கிலே இருந்து புண்ணிய நிலைகள் பகிரப்பட்டு வேறறுத்து வேற்றுமாற்று நிலைகளை எல்லாம் வெற்றி மாந்தனாக, வெற்றியாளனாக, தரிசனம் கண்டவனாக, தரிசனத்தை கொடுப்பவனாக, தரணியை ஆள்கின்ற தரணிதரனின் அங்கமாக அவனாக இருந்து காண்கின்ற காட்சியாவும் சிவசபையிலே உங்களுக்குள்ளும் நிகழ்ந்து உயர்நிலை அடைய உயர்வாக இறை சபையுடனே, இறை கணங்களுடனே, அகத்தியத்துடனே, இறை சித்தனுடனே பயணப்பட இனிய இரவு பொழுதிலே இன்பமுற செய்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அருள் திரட்டு வழியாக கண்டெடுத்த வார்த்தைகளை, பார்த்தெடுத்த வார்த்தைகளை, உணர்ந்து பயணப்பட்ட வார்த்தைகளை, உணர்வாக கலந்திருந்த வார்த்தைகளை உங்களுக்குள்
உணர வைக்கின்ற நிலையாக, இறை உதயமாகின்ற நிலையை படிப்படியாக படிப்படியாக கற்றுவிக்கின்ற, கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான கணங்களின் ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் அனுக்கிரக நிலையை உங்களுக்கு பகிர்ந்து, நூலை கொண்டு கண்டு, நூல் வழியாக உங்களுக்குள்ளும் நூல் சூட்சமத்திலே இருக்கின்ற அற்புதமான நிலை, அதன்பால் உணர்கின்ற நிலையும் உங்களுக்குள் எழ வேண்டும் என்கின்ற அற்புதமான நிலையுடனே இனிய இரவு பொழுது வணக்கத்தை மீண்டும் மீண்டும் உங்கள் செவிகளிலே, உங்கள் உள்ளங்களிலே, உங்கள் இல்லங்களிலே, உங்கள் சேவைகளுக்குள்ளிருந்து, இறை சேவைகளுக்குள்ளிருந்து, இறை மாற்ற சேவைகளுக்குள்ளிருந்து, உள்ளிருந்து இயங்குகின்ற பொருளாக, இன்பமுறச் செய்கின்ற பொருளாக இருந்து, அருளாக இருந்து, சிவமாக இருந்து, சித்தனாக உரைக்கின்ற உரையை ஏற்று எழுச்சி கண்டு, மலர்ச்சி கண்டு, மலர்கின்ற நிலையிலே மனங்கள் அமைய, மலர்கின்ற பொழுதாக, அத்தகைய பொழுதை நோக்கி அமர்கின்ற பொழுதாக, அற்புதம் நிகழ்கின்ற பொருளாக, இறை காட்சிகளை காண்கின்ற நிலையாக யாவரும் இருக்க இறைநூல் வழியாக வாழ்த்தி வணங்கி நிற்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இனிய இரவு வணக்கம். இறை சபை சீடர்களுக்கு, தொடர்பாளர்களுக்கு, இல் சபை, நல் சபை, உயர் சபை கண்டவர்களுக்கு ஓம் அகதீசாய நமக.